மனித வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த பொருளாதாரம் யார் மூலம் வரும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கிரக அமைப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் அந்த 11ஆம் அதிபதி எது அப்படின்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி சூரியனாக இருந்தால் தந்தை மூலமாக அவருடைய உதவினால் அவர்கள் வர்க்கத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிங்கில் அந்த பண உறவுக்கு உள்ள வாய்ப்புகள் உருவாகும். அது வேலை வாய்ப்பு, இல்லை தொழில் செய்து கொடுக்குறது, இல்லை அவர் பணம் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இப்படி எடுத்துக்கிறணும். அதாவது 11ஆம் அதிபதி சூரியனாக இருந்தால் தந்தை மூலமாக உங்களுக்கு தனவரவுக்கு உள்ள வாய்ப்புகள் அமையும். சந்திரனாக இருந்தால் 11ஆம் அதிபதி தாய் மூலமாகவும், செவ்வாயாக இருந்தாக்க தன்னுடைய முயற்சினாலேயே எப்படியும் உருவாக்கிடுவீங்க பொருளாதார நிலை. புதனாக இருந்தாக்க நல்ல முதலாளியாக வருவாங்க, அமைவாங்க. அந்த முதலாளிகள் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. அவர் உங்களுக்கு ஒரு நிறுவனத்தை கொடுத்துருவார், ஒரு பிராஞ்சு மாதிரி. இல்லை சொந்தமாக வைக்கிறதுக்கே சப்போர்ட் பண்ணுவார். இல்லை நண்பர்களாலையும் வரலாம் புதனாக இருந்தாக்க. சுக்கரனாக இருந்தால் பெண்கள்னால, மனைவினால், இல்லை கலைத்துறை சம்மந்தப்பட்டது, நாட்டியம், நடனம், இந்த நிலையில் அவங்க தனவரவுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். எது இந்த கிரகங்கள்லாம் 11ஆம் அதிபதியாக இருந்தால். சனியாக இருந்தால், அதாவது 11ஆம் அதிபதியாக வேலைக்காரர்கள் மூலமாக வரும். ஏன்னா சனிங்கிறது வேலைக்காரன், அது நம்பிக்கையான வேலைக்காரன். சனியெல்லாம் ஆட்சி உச்சம் பெற்று 11ஆம் இடத்துல இருந்தாலும், இல்லை 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேலைக்காரர்கள் நல்ல வேலைக்காரனாக அமைவாங்க. அப்போ நீங்கள் அந்த நிறுவனத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் அவர்கள் மூலமாகவே சம்பாத்தியம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கணக்கு மட்டும் பார்த்துக்கிற வேண்டியதான் கம்ப்யூட்டரில். அந்த மாதிரி ஒரு தனவரவுக்குள்ள வாய்ப்புகள் இந்த 11ஆம் அதிபதி கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி. ஒருவேளை எனக்கு துலா லக்கணம், எனக்கு 11ஆம் அதிபதி சூரியனாச்சே, அது பாதகாதிபதியாச்சே, ஒருவேளை லக்கணத்திலே கூட இருக்குது, அது நீச்சமாக வேறு ஆகி போச்சு, எப்படிங்க நற்பலனை கொடுக்குமா அப்படின்னா, அப்போ இந்த சர லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி யாருக்குமே 4 சர லக்கணத்துக்கும் 11ஆம் அதிபதி பாதகாதிபதி தான். அந்த கிரகங்கள் நின்ற 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் இருந்து வலுவாக இருந்தால் அந்த கிரகத்தினுடைய காரகத்தின் மூலமாக உங்களுக்கு வரும். 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வரும் சரலக்கணத்துக்கு. அது மாறுபட்ட பலனத்தை கொடுக்கும். அப்போ அது நின்ன நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெற்று வலுவாக இருக்கணும். இந்த கிரகங்கள் வலு கொஞ்சம் குறைந்திருக்கணும், பாதகாதிபதி வலு குறைந்திருக்கணும். அப்போ அந்த காரகத்தின் வழியாக உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது, அந்த தனவரவு வரும் அப்படிங்கிறது சொல்லலாம். சரியா?